அஸ்ஸலாமு அலைக்கும். சமூக சேவைக்கு சம்பளம் வேறா? இப்னு ஷீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாவது, சையீதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரண காலம் நெருங்கிய போது தம்முடைய புதல்வி மகள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அவங்கள்ட்ட பைத்துல் மால் என்னும் பொது நிதியிலிருந்து சம்பளம் பெற என் மனசு விரும்பலை, கஷ்டப்படுது. இன்னும் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு தேச பரிபாலனை செய்வதில் முஸ்லீம் சமுதாயத்தினருக்கும் பல சங்கடங்கள் வர நேரலாம். அதனால் நீர் வியாபாரத்தை விட்டுட்டு உம்முடைய குடும்ப ஜீவனத்திற்காக பொது நிதியிலிருந்து சம்பளம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்னை வற்புறுத்தினதுனால நான் சம்பளம் வாங்கிக்கிட்டேன். ஆனால் என்னுடைய தோட்டத்தை நான் இதுவரை பெற்று வந்த சம்பளத்திற்கு ஈடு செய்கிற மாதிரி நீங்கள் இந்த தோட்டத்தை நான் மௌத்தான பிறகு கொடுத்துருங்கன்னு சொல்லி உபதேசிக்கிறாங்க. அவங்க இறையடி சேர்ந்த பிறகு மௌத்தான பிறகு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஆளை அனுப்பி தம்முடைய தந்தையாரின் உபதேசப்படி அந்த தோட்டத்தை பைத்துல் மாலில் சேர்த்துட்டாங்க. அப்பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உம்முடைய தந்தைக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துவா செஞ்சாங்க. எனவே நம்மளால் முடிந்த உதவியை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம தௌஃபீக் செய்வானாக.